வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போ என்ன செய்ய போகிறோன்னா தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாம் போட்டுக்கணும். வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி கொள்ளவும். நல்லா வதங்கினதும் தக்காளி போட்டு வதக்கி கொள்ளவும். தக்காளி வதங்கினதும் புதினா, கொத்தமல்லி போட்டு விட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடவும். நல்லா வதங்கினதும் நான் 1 டம்ளர் அரிசி எடுத்துக்கிறேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சுட்டு அரிசி போட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு போட்டு 1 விசில் விட்டு இறக்கி கொள்ளவும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அடுத்த வாட்டி இதே மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன சாப்பாடு செஞ்சு போடட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, இப்போது இதை நல்லா வதக்கிட்டு இப்போது இஞ்சி பூண்டு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி கொட்டிக்கலாம். இந்த 2 நிமிடம் வதங்கட்டும். இப்போது தக்காளி நல்லா வதங்கிச்சு. கொத்தமல்லி, புதினா போட்டுடலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு 1 தனி மிளகாய் தூள், 1 டம்ளர் நான் அரிசி எடுத்துக்கிறேன். 1க்கு 2 டம்ளர் வச்சு இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஒரு 2 விசில் வச்சிடலாம். விசில் வந்ததும் பார்க்கலாம். வாங்க சாப்பாடு எப்படி இருக்குதுன்ட்டு வெயிட் பண்ணுங்கள்.